அதிகாரத்திலே இருக்கிற පස්වෙනි සහ හයවෙනි මුද්‍රාවන් ஐந்தாவது ஆறாவது முத்திரைகள் உடைக்கப்படுதல். අපි දැනටමත් ඉගෙනගෙන ඉවරයි. இப்போதைக்கு நாங்கள் மற்ற காரியங்களை எல்லாவற்றையும் படித்து விட்டோம். එනම් මුද්‍රා හතරක් යේසුස් වහන්සේ විවෘත කරා. அதாவது 4 முத்திரைகளை உடைத்து ஆண்டவர் அந்த சுருள்களை திறக்கிறார். එතකොට මේ මුද්‍රා හතර විවෘත කරලා පොත් විවර කරාම அந்த புத்தகங்களை திறந்த பின்னர் අස්වැයන් හතර දෙනෙක් එනවා අපි දැක්කා. நாங்கள் பார்த்தோம் 4 விதமான ஜீவன்கள் வருகின்றன. නෑ 4 குதிரைகள். 4 குதிரைகள் வருகிறது. ඒ පළවෙනි අස්වැය සුදු අස්වැය කියලා මම කියලා දුන්නා මතකද? நான் சொன்னேன் முதலாவது குதிரை வந்து வெள்ளை குதிரை என்று. දැන් විතරව පොතේ දෙවතාවක් සුදු අස්වැය එනවා. வெளிப்படுத்தல் புத்தகத்திலே 2 முறை வெள்ளை குதிரை வருகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. එකක් පළවෙනි මුද්‍රාව කඩනකොට முதலாவது முத்திரை உடைக்கப்படுகிற நேரத்திலே ඒක උඩ ඉඳගෙන ඉන්න එක යේසුස් වහන්සේ නෙවෙයි අන්තික්‍රිස්තුස්. அதன் மேலே அமர்ந்து இருப்பவன் வந்து இயேசு கிறிஸ்து அல்ல அந்தி கிறிஸ்து. ඔහුගේ අතේ තමයි දුන්න තියෙන්නේ ඊතල් නෑ. அவனுடைய கையிலே தான் வில் இருக்கிறது ஆனால் அம்பு இல்லை. ඔහු තමයි ඇවිල්ලා මේ ලෝකෙට ප්‍රෝඩා සමාදානයක් ප්‍රෝඩා සාමයක් දෙන්න යන්නේ. அவன் தான் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு போலியான ஒரு சமாதானத்தையும் ஒரு போலியான ஒரு நிம்மதியையும் அவன் ஜனங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறான். ஆனால் வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் வரை நாங்கள் போகிற நேரம் ஒரு வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இன்னொருவர் வருகிறார். அது இயேசு கிறிஸ்து. உண்மையான சத்தியமான சமாதானத்தின் குமாரன். அதனாலே 19வது அதிகாரம் வரை வரும் வரை அதை குறித்து நாங்கள் பேச வேண்டாம். முதல் குதிரை வெள்ளை குதிரை ஒரு போலியான ஒரு சமாதானத்தை கொடுக்கிறானா. ஆனால் அவன் பின்னாலே வருகிற அந்த குதிரை வெள்ளை குதிரைக்கு பின்னர் வருகிற குதிரையின் நிறம் என்ன? சிகப்பு. சிகப்பு என்றால் இரத்தத்துக்கு சமானம். அவன் வந்து அந்த ஜனங்களுடைய சமாதானத்தை எல்லாம் எடுத்து போட்டுவிட்டு அவன் ஜனங்களை அநேகமாக உபத்திரப்படுத்தி கொண்டு குவிப்பான். அதன் பின்னர் கருப்பு நிற குதிரை வருகிறது. அதன் பின்னர் சாம்பல் நிறம். எட்டாவது வசனம் வரை 8வது வசனத்துக்கு நாங்கள் வருகிற நேரத்திலே පොළවේ සතරෙන් කොටසක් විනාශ වෙලා ඉවරයි. තේරෙනවද? பூமியில் 4லே ஒரு பகுதி அப்படியே அழிக்கப்பட்டு விட்டது. දැන් මේ කොයි කාලෙද? இது எந்த காலத்திலே? සභාව ඔසවා ගත්තයින් පස්සේ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் අන්තික්‍රිස්තුස් මේ ලෝකේ පාලනය කරන්න යනවා අවුරුදු 7ක්. அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறான் 7 வருடங்களுக்கு. ඒ අවුරුදු 7 වෙන්නේ යන දේවල් තමයි මේ. அந்த 7 வருடங்களிலே நடக்கிற விடயங்கள் தான் இவைகள். ඒ අවුරුදු 7 அந்த 7 வருடங்களிலே සභාව මේ ලෝකේ නෑ. சபை இந்த உலகத்திலே இல்லை. ඔසවා ගනු ලබ ඉවරයි. அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார்கள். තේරෙනවද මම කියන්නේ? நான் சொல்லுகிறது புரிகிறதா? හොඳයි. දැන් අපි පස්වෙනි මුද්‍රාවට යමු. இப்பொழுது 5வது முத்திரைக்கு நாங்கள் போவோம். එලිතරව 6-9 வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 9வது வசனம். උන්වහන්සේ පස්වෙනි මුද්‍රාව කැඩු කල දෙවියන් වහන්සේගේ වචනය නිසාද තමුන් දරු සාක්ෂිය නිසාද මරණු ලැබුවන්ගේ ආත්ම පූජාසනයේ යට සිටිනවා දුටිමි. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். මේ පදය බොහෝ අය වරදවා තීරුම් අරගෙන ඉන්නවා. இந்த வசனத்தை பிழையாக அநேகர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ඒ කියන්නේ මෙතන අපි දකින්නේ වේද සාක්ෂිකාරයෝ. இந்த இடத்திலே நாங்கள் காண்பது இரத்த சாட்சிகள். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ උදෙසා මරණු අය. அதாவது தேவனுக்காக மரித்தவர்கள். දෙවියන් වහන්සේ උදෙසා මරණු අය පරලොව විශ්වෙත් හිටියා.
தேவனுக்காக மரித்தவர்கள் பழைய ஏற்பாட்டிலும் இருந்தார்கள், අලුත් කිවිසුමේදී හිටියා. புதிய ஏற்பாட்டிலும் இருந்தார்கள். සභාව පටන් ගත්තාම சபை ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் ඉස්සෙල්ලාම වේද සාක්ෂිකාරයෙක් හැටියට මැරුණේ කවුද? முதல் இரத்த சாட்சியாக மரித்தவர் யார்? ස්තේෆන්. ஸ்தேவான். යේසුස් වහන්සේගේ ගෝලය 12 දෙනායින් 11 දෙනෙක් ඉතුරු වුණා නේද යුදාස් මරණයන් පස්සේ? யூதா மரித்த பின்னர் இயேசுவினுடைய சீஷர்களே 11 பேர் மிகுதியா இருந்தார்கள் தான். ඒ 11 දෙනාම වේද සාක්ෂිකාරයෙක් හැටියට මැරුණේ දන්නවද? அந்த 11 பேரும் தேவனுடைய இரத்த சாட்சிகளாகத்தான் மரித்தார்கள். பேதுரு කුරුසියෙන් මැරුවා නේද? பேதுருவை சிலுவையிலே அடித்து கொன்றார்கள். මේ රෝමේදී ரோமாபுரியில். එතකොට பேதுரு කිව්වා அப்பொழுது பேதுரு சொன்னார், මගේ යේසුස් වහන්සේ වගේ මෙහෙම කුරුසිපත් වෙන්න කැමති නෑ. என்னுடைய இயேசுவை சிலுவையிலே அறைந்தது போல நானும் சிலுவையிலே அறைந்து மரிக்க எனக்கு விருப்பம் இல்லை. මගේ ඔළුව යටිපැත්තට දාලා කකුල උඩ පැත්තට කරලා කුරුසියෙන් අඬගහන්න. என்னை அப்படியே தலைகீழாக வைத்து என்னை சிலுவையிலே அடியுங்கள் என்று சொன்னான். ඒ වගේ තමයි ඔහුව මැරුවේ. அப்படித்தான் அவரை சிலுவையிலே அடித்தார்கள். ඒ කාලෙම වගේ அந்த காலத்திலே அதே சமகாலத்திலே පාවුතුමාගේ බෙල්ල කපලා මැරුවා. பவுலடியாருடைய கழுத்தை வெட்டி அவரை கொன்று போட்டார்கள். யாக்கோபுගේ බෙල්ල කපලා මැරුවා ජෙරුසලෙමේ. யாக்கோபுடைய தலையை வெட்டி எருசலேமிலே கொன்று போட்டார்கள். මේ අන්ද්‍රේයස් කියලා ගෝලෙක් හිටියා මතකද? அந்திரேயா என்கிற ஒரு சீஷன் இருந்தார் தானே. ඔහු ස්කොට්ලන්තේ ගෙනියලා මෙන්න මේම X හැටි කුරුසෙක අඬ ගහලා මැරුවේ. அவரை ஸ்காட்லாந்து தேசத்துக்கு எடுத்து அவரை எடுத்துக்கொண்டு போய் ஒரு எக்ஸ் வடிவ ஒரு சிலுவையிலே அடித்து அவரை கொன்றார்கள். தோமா ඉන්දියාවට ඇවිල්ලා දේශනා කරා. இந்தியாவுக்கு வந்து பிரசங்கித்தார். එයාට මැඩ්‍රාස් වල චෙන්නයි කියන තැනම ගල් ගහලා මේ ඊතල් වලින් ඇදලා මැරුවා. அவரை மெட்ராஸ் இல்லாவிட்டால் சென்னையிலே அம்புகள்னாலே எய்து அவரை கொன்று போட்டார்கள். ඉතින් බොහෝ අය හිතනවා அநேகர் நினைக்கிறார்கள் யோவான் පිළිදරව් ලියපු யோவான் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதியிருக்கிறவர் தானே யோவான். එයා ස්වභාවිකව මැරුණා කියලා. அவர் இயற்கையாக மறைந்து போனார் என்று. මොකද එයාව මැරුවා කියලා කියන්න අපිට මොනවත් ලේඛන තිබ්බේ නැහැ. அவரை இப்படி கொன்றார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இருக்கவில்லை. හැබැයි ළඟදී හොයාගත්තා. ஆனால் அருகாமையில் இப்ப கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச காலத்தில் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். ரோமே සටහන් වල තියෙනවා අර පත්මොස් දූපතට යවලා හිටපු යෝහන්ව ආපහු ගෙනල්ලා එයාගේ බෙල්ල කපලා මැරුවා කියලා. அந்த ரோமாபுரியின் ஏடுகளில் எழுதப்பட்டிருக்கிறது பத்ம தீவிலே இருந்த அந்த யோவானை மறுபடியும் கொண்டு வந்து அவரை கழுத்தை வெட்டி அவரை கொன்றிருக்கிறார்கள் என்று. මේ වගේ බොහෝ අය යේසුස් වහන්සේ උදෙසා මැරුණා. இப்படி அநேகர் இயேசுவுக்காக மரித்தார்கள். අදත් මැරෙනවා. இன்றும் மரிக்கிறார்கள். ඔය ISISලා ක්‍රිස්තියානි කී දෙනෙක්ව මරනවද දන්නවද අමෝරුවේ? இந்த ஐசிஸ் அவர்கள் மூலமாக எத்தனை கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள் தெரியுமா? ලංකාවේ තිසමහාරාම පාස්ටර් රයනල් ජයසිංහව මේ පියගැල්ල මැරුවා. இப்போ இந்த திசமாராமில் இருக்கிற ஒரு பாஸ்டரை அவர் கத்தியை குத்தி அவரை கொன்று விட்டார்கள். අම්පාරාම දැන් සිස්ටර් ශිරෝමි කියලා ඉන්නේ. එයාගේ මහත්තයා පාස්ටර් කෙනෙක් යාව මැරුවා වෙඩි තියලා. அம்பாரில் இருக்கிற சிஸ்டர் ஷிரோமி அவர்களுடைய கணவன் ஒரு பாஸ்டர் அவரை சுட்டு கொன்றார்கள். ඉතින් මේ ඉන්දියාවේ ඔරිසාවේ අමුවෙන් මැරුවා ක්‍රිස්තියානි අයව. ஒரிசாவிலே அநேக கிறிஸ்தவர்களை கொன்றார்கள். ඉතින් ඒ වගේ අදට වේද සාක්ෂිකාරයෝ හැටියට මිනිස්සු මැරෙනවා. இந்த காலகட்டத்திலும் இந்த இரத்த சாட்சிகள் இருக்கிறார்கள். දැන් සමහරු හිතනවා சில நினைக்கிறார்கள் ඒ වේද සාක්ෂිකාරයන්ගේ ආත්මමය පූජාසනයේ යට ඉන්න එක දැක්කම යොහන් இந்த வேத சாட்சிகளுடைய அந்த ஆத்துமாக்கள் இரத்த சாட்சிகள் இந்த பலிபீடத்தின் கீழ் இருக்கிறதை கண்டார் தானே இந்த யோவான். මේගොල්ලෝ මේ අය කියලා. இவர்கள் தான் அவர்கள் என்று அவர் நினைக்கிறார்கள். இல்லை. මම කිව්වා සභාව ඔසවා ගන්න ලැබුවයින් පස්සේ මේ දේ සිදු වෙන්නේ කියලා. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் இவைகள் நடக்கின்றது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். එතකොටත් සමහරු කියනවා அப்பொழுதும் சிலர் சொல்லுகிறார்கள் හරි ඉතින් සභාව ඔසවා ගන්න ලැබුවයින් පස්සේ சரி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் ස්වර්ගයේදී මේ මිනිස්සු දෙවියන් වහන්සේගේ ආඥා කරනවා කියලා. பரலோகத்திலே அந்த ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள் என்று ජபிக்கிறார்கள் என்று. මොකද 10 වෙනි පදේ කියනවා ඔහු ආ ස්වාමීනි ශුද්ධ වූ සැබෑ වූ තනන් වහන්සේ ඔබ පොළොවේහි වසන්නේ විනිශ්චය පොළොවේහි වසන්නන් විනිශ්චය නොකොට අපේ ලේ ගැන ඔවුන්ට සුදුසු විපාක නොදී
කොපමණ කල් ප්‍රමාද වනසේක් දැන් මහත් ශබ්දයකින් මුර්රගසා කීවෝය. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமாய் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். ඉතින් සමහරු කියනවා சிலர் சொல்லுகிறார்கள், ස්වර්ගයට ගිය මේ අපේ සභාවේ අය මැරිලා නැවත නැගිටලා ගිය අය இந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் இல்லாவிட்டால் இந்த மரித்து உயிர்த்தெழுந்தவர்கள், ඉතින් ඒගොල්ලන්ගේ වේද සාක්ෂිකාරයන් හැටියට මැරුණු අය අය ඔය වගේ දෙවියන් වහන්සේගෙන් අයදින්නේ කියලා. இந்த இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள் தான் அந்த தேவனிடத்தில் இப்படி கேட்கிறார்கள் என்று. නෑ. இல்லை. සිද්ධිය කොහෙද වෙන්නේ? இந்த சம்பவம் எங்கே நடக்கிறது? පූජාසනයේ. பலிபீடத்திலே. පූජාසනයක් තියෙනවද ස්වර්ගේ? பரலோகத்திலே ஒரு பலிபீடம் இருக்கிறதா? පූජාසන ස්වර්ගේ නෑනේ. பரலோகத்திலே பலிபீடம் இல்லை தானே? තේරුණා මං කියන්නේ? நான் சொல்லுகிறது புரிகிறதா? ඒ කියන්නේ ஜெருசலேம் தேவ மாளிகாව ගොඩ නගනවනේ. அதாவது எருசலேமிலே தேவாலயம் கட்டப்படுகின்றது தானே? දැනට නෑ. இப்போதைக்கு இல்லை. හැබැයි පස්සේ මං කියලා දෙන්නම් ඔයගලන්ට. நான் உங்களுக்கு பின்னர் நான் சொல்லி தருகிறேன். දේව මාලිගාව ජෙරුසලේමේ ගොඩ නගනු ලබනවා. எருசலேமிலே தேவாலயம் கட்டப்படும். යුදෙව්වන්ට නැවත වාරයක් පූජා ඔප්පු කරන්න අවස්ථාව ලැබෙනවා. யூதர்களுக்கு மறுபடியுமாய் பலிகளை செலுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கும். දැනට නැහැ කියලා කියන කිවිසුන් පෙට්ටිය හම්බ වෙනවා. இப்பொழுதைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி இல்லை என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலே அந்த உடன்படிக்கை பெட்டி மீண்டும் கிடைக்கும். ඒ නිසා அதனாலே ජෙරුසලේමේ නැවත වාරයක් දේව මාලිගාවයි පූජාසනයයි ඉදි කෙරෙනු ලබනවා. அதனாலே எருசலேமிலே மறுபடியும் தேவாலயம், அதே போல அந்த தேவாலயத்துக்குள்ள இந்த பலிபீடமும் கட்டப்படும். ඒ තමයි තියෙන්නේ පූජාසන. அங்கே தான் இந்த பலிபீடம் இருக்கிறது. ඒතර මේ ආත්ම කොහෙන්දත් ඔය කෑ ගහන්නේ ලු? அதாவது இந்த ஆவிகள் எங்கே இருந்து கூப்பிடுகின்றதாம்? පූජාසනය කියන්නේ ජෙරුසලේමේ පොළොවේ. அதாவது பூமியிலே, அதாவது அந்த பலிபீடத்திலே இருந்து. ඉතින් සභාව ඔසවගන්න ලැබුවා නම් அப்படி என்றால் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் සභාව තුළ මේ අවුරුදු 2000 තුළ මැරුණු වේද සාක්ෂිකාරයෝ වෙන්න බෑනේ මේගොල්ලෝ. அப்படி என்றால் இந்த சபை காலகட்டத்திலே மரித்த இந்த வேத சாட்சிகள் இல்லைதான் இவர்கள். තේරුම් මං කියන එක. நான் சொல்லுகிறது புரிகிறதா? එහෙනම් කවුද මේ? அப்படி என்றால் இவர்கள் யார்? මං කියන්න කවුද කියලා දෙපාර්ශ්වයක් ඉන්නවා. இந்த இடத்திலே இரண்டு விதமான குழுக்கள் இருக்கிறது. දැන් ක්‍රිස්තියානි හැටියට සභාවේ ඉඳගෙන கிறிஸ்தவர்களாக சபையிலே இருந்து கொண்டு පිස්සු නටන කිතුනෝ ඉන්නවනේ. இந்த பைத்தியம் ஆடுகிற இந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் தானே? හරියට දෙවියන් වහන්සේ තුල අවංකව නැහැ. දෙවියන් වහන්සේ තුල අවංකව නැහැ. தேவனுக்குள்ளாக உண்மை இல்லை, සුද්ධ ජීවිත ගත කරන්නේ නැහැ. பரிசுத்த வாழ்க்கை இல்லை. බොරුවට පල්ලි යනවා. சும்மா சபைக்கு போகிறார்கள், බොරුවට යාඥා කරනවා. சும்மா ஜெபிக்கிறார்கள். ක්‍රිස්තියානි කියලා කියාගත්තට කිසිම ක්‍රිස්තියානි කමක් නැහැ. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டதுக்கு எந்தவித கிறிஸ்தவமும் அவர்களிடத்தில் இல்லை. යේසුස් වහන්සේ සභාව උසව ගන්නකොට சபையை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளும் போது ඒ අවස්ථාවේ සූදානමින් නැතිවම තියලා යන්නේ. அந்த நேரத்திலே ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறவர்களே ஆண்டவர் விட்டு தான் போவார். පස්සේ තමයි ඒ වගේ උන් ඇවිල්ලා කියන ස්වාමීන් වහන්සේ ඕම කැත වැඩ කරන්න එපා හරිද? அப்பொழுதுதான் அவர்கள் வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே அப்படி இப்படி ஒரு வேலையை செய்ய வேண்டாம் ஆண்டவரே. අපි ඔබ වහන්සේගේ නාමයෙන් අනාගත වාක්‍ය කිව්වා. ஆண்டவர் உங்களோட நாமத்துல நாங்க தீர்க்கதரிசனம் சொன்னோம். අපි අක්කු දුරු කරා. நாங்க பிசாசை விரட்டினோம். අපි හාස්කම් ගෙරුවා. நாங்க அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தோம். ලොකු ලොකු පෝස්ටර් ගහලා මීටින් තිබ්බා. பெரிய பெரிய போஸ்டர் எல்லாம் அடிச்சு பெரிய பெரிய மீட்டிங் எல்லாம் வைத்தோம். රටවල් ගානේ පල්ලි ගානේ ගිහිල්ලා අපි දේශනා කරා. நாடுகளாக போய் நாங்கள் பிரசங்கம் செய்தோம். අපි රටවල් ගානේ ගිහිල්ලා බයිබල් කොලෙජ් ඇරියා. நாடா போயிட்டு பைபிள் காலேஜ் தொடங்கணும். අපි අරක කරා මේක කරා. நாங்க அது செய்தோம் இது செய்தோம். යේසුස් වහන්සේ කියයි இயேசு சொல்லுவார், sorry.com sorry.com උඹලව දන්නේවත් නෑ මං දැනගෙනම මං හිටියේ නෑ. உங்களை நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்றார். දැන් අපි ඉන්නේ දන්නේ දෙවියන් වහන්සේ තුල අපි කොහොමද ඉන්නේ කියලා. இப்ப எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக எப்படி இருக்கிறோம் என்று. ළඟ ඉන්නේ කියලා හිතයි මේ අමාර ආත්මික
පොරක් කියලා. பக்கத்துல இருக்கிறவர் நினைப்பார் இவர் ஒரு பயங்கர ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்று. අපිට පුළුවන් අපේ භාර්යාව, අපේ ස්වාමි පුරුෂයා, අපේ දරුවා, අපේ දෙමව්පියන්, අපේ පාස්ටර්ලා, අපේ අධිල්වත්තලා රවට්ටන්න. எங்களுக்கு முடியும் எங்களுடைய கணவனை, எங்களுடைய மனைவியை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய சபையை, எங்களுடைய சபை போதகரை, ஊழியர்களை எங்களுக்கு ஏமாற்ற தெரியும். අපි නමස්කාර කරන විදිය බලපුවම මිනිස්සු හිතනවා මගේ දෙයනේ මාර හොලි කියලා. நாங்க நமஸ்கரிக்கிற விதத்தை ஜனங்கள் பார்த்தோன்னா ஐயோ இவர் பயங்கர ஒரு பரிசுத்தவான். යාඥා කරනකොට දාන වචන ශෛලයෙන් හිතන්න පුළුවන් මිනිස්සු මෙයාට මාර සුද්ධ කියලා. சில பேர் ஜெபிக்கிற நேரம் அவர்கள் பாவிக்கிற அந்த வசனங்களை வைத்து நாங்கள் சொல்லலாம், அவர்கள் அந்த பாவிக்கிற அந்த வாக்கியங்களை வைத்து சொல்லலாம் இவர்கள் பயங்கர பரிசுத்தவான். ස්වාමීන් වහන්සේ වහන්සේගේ වචනයට අභිමුඛන දෙනවා ස්වාමීනි. அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உங்களுக்கு කතාවේ උනේ වාර්තික නංග මුදලින කොටුරෝ නදා. දෙවියන් වහන්සේ දන්නවා මොන වචනේ ගණන් ගන්න ඉවත් නැති එකකින් බොරුව ගන්න. இவனுக்கு வசனமே தெரியாது, ஒண்ணும் தெரியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். මුතයන් ඡයන්න කරගෙන වයන්න කරගෙන රයන්න කරගෙන කිව්වට මොහොම හොරක්කිය දෙවියන් වහන්සේ දන්නේ. இவன் என்ன ஸ்டைல் போட்டு ஜெபம் பண்ணாலும் இவன் பொல்லாத கல்ல என்ன ஆண்டவருக்கு தெரியும். දෙවියන් වහන්සේ දන්නවා උද්දන්නා. ஆண்டவருக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். මිනිස්සු දන්නේ. ஜனங்களுக்கு தெரியாது. මේ අත්දැකීමට ළඟ ඉන්නේ කවුරු ස්වාමීනි කියලා. பக்கத்துல இருக்கிறவன் அவர் ஜெபிக்கிற நேரம் இவன் ஆமா ஆண்டவரே அப்படின்னு அவர் ஆவியில நிரம்புவார். සමාගන්නව නේද? சபை எடுத்துக் கொள்ளப்படும் தானே. එතකොට තමයි දන්නේ ඇත්ත කිතුනවා මොකද? அப்பொழுதுதான் தெரியும் உண்மை கிறிஸ்தவன் யார் என்று. අර පාඩුවේ ඉඳගෙන අහිංසකව පල්ලියට ඇවිල්ලා ගිහිල්ලා දසේ කොටස හරියට දීලා යාත්‍රා කරගෙන ඉන්නේ උගියයි. அவன் உண்மையா சபைக்கு வந்து தசமபாக அணைக்க கொடுத்து உண்மையான வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம் பேசாம போயிடுவோம். ඔය ජල්බරිස් දාගෙන වැඩ පෙන්නන තුන් කාලක් යන්නේ. ஆனால் இவ்வளவு பெரிய எல்லாம் போஸ்டர் அடிச்சு பெரிய இதமா ஊழியம் பண்றவங்க நிறைய பேர் போக மாட்டாங்க. දැන් වැඩේ තියෙන්නේ එවුන් தන්නවනේ මේ අපි ඉවරයි සභාව ඔසවා ගත්තා අපිට කොට උඩ කියලා උන් දන්නවනේ. ஆனா அவர்களுக்கு தெரிய வரும் தானே ஐயோ நாங்க முடிஞ்சு நாங்கெல்லாம் எங்களை ஆண்டவர் கைவிட்டு விட்டார், மற்றவர்கள் எல்லாம் போய் விட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் தானே. එතකොට ඒ අයගෙන් බොහෝ දෙනෙක් அப்பொழுது அவர்களிலே அநேகர் අනේ අම්මෝ අපි අරක මිස් කරගත්තා සභාව ඔසවා ගත්තා නේනම් දෙයිය ඇත්තටම. ஐயோ சபை எடுத்துக் கொள்ளப்படுதல நாங்க எடுத்துக் கொள்ளப்படல தானே, ஐயோ நாங்க மிஸ் பண்ணிட்டோம் தானே. ඒ නිසා දැන් අපි අර යක්ෂයාගේ මුද්‍රාව ගන්න නැතුව අන්තික්‍රිස්තුස්ගේ 666 ගන්න නැතුව ඉන්න ඕනේ. அதனால நாங்க அந்தி கிறிஸ்துவினுடைய அந்த 666 அந்த இலக்கத்தை நாங்க எடுக்காம இருக்கணும். ඒ ගැන වශ කියලා දෙන්නම්. நான் அதை குறித்து பிறகு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ඉතින් මේ මිනිස්සු එහෙම තීරණයක් ගන්නවා. அப்பொழுது அவர்கள் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுப்பார்கள். ඒ අය අන්තික්‍රිස්තුස් අල්ලලා அவர்களை அந்த கிறிஸ்து பிடித்து මරනවා. கொல்லுவான். බොහෝ දෙනෙක් அநேகர் දෙවියන් වහන්සේගේ වචනය උදෙසා தேவனுடைய வசனத்துக்காக අර අවුරුදු 7 ඇතුළත මරණු ලබනවා. அந்த 7 வருடங்களுக்குள்ளாக அநேகர் கொல்லப்படுவார்கள். තේරෙනවද? புரிகிறதா? දැන් ඒගොල්ලෝ තමයි அவர்கள் தான் ඒ ආත්ම පාරාදීසයට යන්න බෑ. இப்ப அந்த ஆவிகள் பரலோகத்துக்கு போக முடியாது. ඇයි බැරි? ஏன்? පාරාදීසයක් නැහැනේ. ஒரு பரதீசி இல்லை தானே. ඇයි පාරාදීසයක් නැහැ කියන්නේ? ஏன் பரதீசி இல்லை என்று சொல்லுகிறீர்கள்? මතකද தெசலோனிක පොතට පෞල්තුමා ලියනකොට කියනවා தெசலோனிக்கர்களுக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார், මේ අපි ඔසවා ගන්න ලබන්න කලින් நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னர் මරුණ සුද්ධවන්තයන් නැවත නැගිටිනවා. மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவார்கள். ඒගොල්ලෝ නැවත නැගිට්ටාම ඒගොල්ලොත් එක්ක තමයි අපි යන්නේ කියලා කියන්නේ. அவர்கள் உயிர் தெழுந்த பின்னர் அவர்களோடு இணைந்துதான் நாங்களும் போவோம் என்று சொல்லப்படுகிறது. එතකොට දැන් මරුණු සුද්ධවන්තයන් ඉන්නේ පාරාදීසෙ. இப்பொழுது மரித்த பரிசுத்தவான்கள் இருப்பது பரதேசிலே. ස්වර්ගයේ නෙවෙයි. பரலோகத்திலே அல்ல. පරණ කිවිසුමේ සුද්ධවන්තයන් සහ பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களும் ක්‍රිස්තියානි සුද්ධවන්තයන් මරුණු අය கிறிஸ்தவர்களாக பரிசுத்தவான்களாக மரித்தவர்களும் පාරාදීසෙ ඉන්නේ. பரதேசிலே இருக்கிறார்கள். ඉතින් සභාව ඔසවා ගන්න ලබන ඒ දවසේ சபை எடுத்துக் கொள்ளப்படும் அந்த நாளிலே සභාව ඔසවා ගන්න ලබන්න තප්පරයකට කලින්
அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு நிமிடத்துக்கு முன்னர் පාරාදීසයේ ඉන්න මේ සේරම දෙනාගේ ආත්ම මේ ලෝකෙට ඇවිල්ලා ඒ අය නැවත නැගිටිනවා. அந்த பரதேசிலே இருக்கிற அந்த எல்லா அந்த பரிசுத்தவான்களுடைய ஆவிகளும் இந்த பூமிக்கு வந்து அவர்கள் மறுபடியும் உயிர்த்தெழ ஆரம்பிப்பார்கள். එතනින් පස්සේ පාරාදීසයක් නැහැ. அதன் பின்னர் பரதேசு என்று ஒன்று இல்லை. ඒ අයත් සමග අපිත් අන්වෙසක් අරගෙන තමයි ඔසවා ගන්න ලබන්නේ. හරිද? அவர்களோடு நாங்களும் மறுரூபமாக ஆக்கப்பட்டவர்களாகத்தான் நாங்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். අන්වෙසක් ගන්නවා කියන්නේ மறுரூபமாக்கப்படுதல் என்றால் අපේ මේ ශරීර වෙනස් වෙනවා. எங்களுடைய சரீரம் அப்படியாக மாறிவிடும். අන්වෙසක් ගත්ත ශරීරයක් බවට පත් වෙනවා. ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் எங்களுக்கு கிடைக்கும். අන්වෙසක් ගත්ත ශරීරයේ කොන්ද අමාරු නැහැ. அந்த மறுரூபமாக்கப்பட்ட அந்த சரீரத்திலே எங்களுக்கு இடுப்பு வலி இருக்காது. ඒ ශරීරේ කන්නඩි දාන්න ඕනේ. அந்த சரீரத்துக்கு கண்ணாடி போட தேவையில்லை. ඒ ශරීරය අපිට කිසිම ලෙඩක් මොනවත් නැහැ. அந்த சரீரத்திலே எந்த விதமான நோயுமே எங்களுக்கு இருக்காது. සමහර මට ටෙලිෆෝන් කරලා වෙන රටවල් වලින් අහනවා. சில நாடுகளில் இருந்து எனக்கு தொலைபேசி மூலமாக கேட்கிறார்கள். පාස්ටර් අන්වෙසක් ගන්න ශරීරේ කොහොමද තියෙන්නේ? කොහොමද තියෙයිද කියලා. அந்த மறுரூபமாக்கப்படுகிற அந்த சரீரம் எப்படி பாஸே இருக்கும் அப்படின்னு என்னிடத்துல கேட்கிறார்கள். මම කියනවා මම කොහොමද දන්නේ? அப்ப நான் அவங்களுக்கு சொல்றேன் பாத்தீங்க எனக்கு எப்படி தெரியும்? අපි දන්නේ නැහැ. உங்களுக்கு தெரியாது தானே? හරිද? හැබැයි එක දෙයක් දන්නවා. ஆனால் ஒரு விஷயம் தெரியும். මතකද යේසුස් වහන්සේ උත්ථානය වුණායින් පස්සේ இயேசு உயிர்த்தெழுந்த பின்னர் උන්වහන්සේගේ ශරීරය තිබුණා. இயேசுவுடைய சரீரம் இருந்தது. තෝමස්ට කිව්වා අර මං ඇඟිල්ල දාපන් මගේ තුවාලේ තමුවේ කියලා. தோமாவுக்கு சொன்னார் வந்து இந்த என்னுடைய விழாவிலே கை விரலை போட்டு பாரு என்று சொன்னார். මොන නිසාද කිව්වේ ඇඟිල්ල දාපන් කියලා? ஒரு சரீரம் இருந்ததனால தானே சொன்னார் விரலை போட்டு பாரு என்று. හැබැයි මේ ශරීරය තුල ලේ නැහැ. ලේ නැහැ. ஆனால் அந்த சரீரத்திலே இரத்தம் இல்லை. හරිද? சரியா? පහන තියෙන කාමරේ ඇතුළට ටොයින් ගාලා ආවා යේසුස් වහන්සේ. மூடப்பட்ட ஒரு அறைக்குள்ளாக திடீரென வந்து விட்டார் உள்ளே. ඔලිව කන්දේ මේ ශරීරයත් එක්කම මෙහෙම උන්වහන්සේ උඩට ගියා. அந்த ஒலிவ மலையில இருந்து அப்படியே அந்த சரீரம் அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. එතනින් මම ඔය අන්වෙසක් ගන්න ශරීරය ගැන දේවල් තුනයි දැනගෙන තියෙන්නේ ඉච්චරයි මන් දන්නේ. அந்த இந்த விஷயங்களை வைத்து அந்த ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை குறித்து 3 விடயங்கள் எனக்கு தெரியும். ලේ ඇටකටු නහර ස්නායු ඕනේ පළවෙනි එක. அதாவது ரத்தம் எலும்பு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஒரு அந்த சரீரத்துக்கு. දෙවෙනි එක ඇවිද යන්න ඕනේ අපිට ෆ්ලින්ග් ගාලා යන්න පුළුවන් වෙන්න ඕනේ මේ දොරවල් අරගෙන යන්න ඕනේ ෆ්ලින්ග් ගාලා යන්න පුළුවන්. அதாவது நடந்தெல்லாம் போக தேவையில்ல கதவெல்லாம் திறந்துட்டு போக தேவையில்ல சும்மா டைம்ல உள்ள போயிடலாம். තුන්වෙනි එක මේ පොළවේ තියෙන ආකර්ෂණයට අපි ඉල වෙලා අපි මේ එහෙම ඉන්න ඕනේ අපි ස්වර්ගික ජීවියන් බවට අපි වෙනවා. இந்த பூமியில இருக்கிற புவி ஈர்ப்பு விசைக்கு அப்படி ஈர்க்கப்பட்டு பூமியிலே இருக்க தேவையில்லை. நாங்க அப்படியே பறந்து எல்லா இடத்துக்கும் போகலாம். ඇත්තටම මගෙන් කෙනෙක් අහුවා. உண்மையிலே ஒருத்தர் கேட்டாரு என்னது ඒක අම්මා කෙනෙක්. ஒரு අම්மா கேட்டாங்க. ඔයාලට දෙපෙද්දී රටකින් මට කෝල් කරා. அவர் நாட்டுல இருந்து எனக்கு கால் பண்ணாங்க. පාස්ටර් අපේ අන්වෙසක් ගන්න ශරීරය තියෙනවා නේද? நாங்க அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் இருக்கு தானே? මම හිතාගත්තා කෙලියා මම කියලා. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன் முடிச்சு. හරි අපි කියන්නකො அம்மா මොකක්ද? சொல்லுங்களே. පාස්ටර් අපිට තටුත් දෙනවද? எங்களுக்கு இந்த சரகம் கொடுப்பாங்க. මම ඒවා ඇයි අම්මේ අහන්නේ කියලා. அப்ப நான் கேட்டேன் ஏன் அம்மா நீங்க கேக்குறீங்க? පින්තූරයක් දැක්කලු. ஒரு படம் ஒன்று கண்டாங்களா? ඒකේ නරකාදියට යන මිනිස්සු යනවලු. இந்த பாதாளத்துக்கு போறவங்க எல்லாம் போனாங்கன்னா ස්වර්ග පැත්තට යන මිනිස්සුන්ට තටු තියෙනවා. இந்த பரலோகம் பக்கம் போறவங்களுக்கு எல்லாம் செட் ஆயிருச்சு. ඉතින් මම ගියා අම්මා ඉතින් අපි කුරුල්ල වෙන්න යන්නේ නැහැ නේ. අපි මිනිස්සු හැටියට ඉන්නේ යන්නේ. அப்ப நான் சொன்னேன் நாங்க குருவிகளா மாற போறது இல்ல தானே நாங்க மனுஷனா தானே இருக்க போறோம். ඊළඟට අම්මගෙන් අහනවා. அடுத்த கேள்வி என்னிடத்து கேக்குறாங்க. ඉතින් ඔසවා ගන්නකොට තටු නැත්නම් කොහොමද උඩට යන්නේ පාස්ටර්? பாஸ்டர் நாங்க அப்படினா எடுத்துக்கொள்ளப்படும் போது நாங்க செட் இல்லாட்டி நாங்க எப்படி மேல போவோம்? வாங்க ඇයි අම්මේ ඔලිව කන්දේ ඉඳන් යේසුස් වහන්සේ තටු නැතුව ටොයින් ගාලා ගියේ? அப்ப நான் சொன்னேன் ஏன் அம்மா அந்த இயேசு அந்த ஒலிவ மலையில இருந்து அந்த செட்டை இல்லாமலே பரலோகத்துக்கு போனாரு. ඕනේ බලන්නකො පාස්ටර් දෙවියන් වහන්සේ හරි කෙනා ගාවටම මාව ගෙනල්ලා තියනවා නේ. அப்ப அவங்க சொன்னாங்க
ஐயோ பாருங்களேன் பாஸ்டர், ஆண்டவர் சரியான ஒருவர்கிட்ட என்ன ஆண்டவர் கொண்டு இந்த கேள்வியை கேட்க வச்சிருக்கிறாரு. මිනිස්සු ඉස්සලා මේ ලෝකේ ජීවත් වෙන විදියට ජීවත් වෙලා ඔසවා ගන්න ලබන්න බලා ගන්න ඕනේ. තට්ටු අරවා මේවා තියනවද කියලා බලන්න නැතු. நாங்க மனுஷங்களாக உருப்படியாக வாழ்ந்து எப்படியாவது போறதுக்கு வழியை பார்க்கணும். அதுல எடுத்துக்கொள்ளப்படுற நேரம் செட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாம் நாங்க நோடி பார்த்துக்கிட்டு இருக்க தேவை. එතකොට සභාව ඔසවා ගන්න ලබනවත් එක්කම පාරාදීසෙ ඉන්න මිනිස්සු ඉවරක් පාරාදීසෙ නෑ. அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் அப்படியே அந்த பரதேசில இருக்கிற பரிசுத்தவான்கள் வந்து விடுவார்கள். அப்படி என்றால் இனிமே பரதேசி இல்லை, පාතාලේ තියෙනවා තාම. பாதாளம் இருக்கிறது. ඒක කවදද ඉවර වෙන්නේ කියලා ඉතින් පොතේ අපි බලමු. හරිද? அது எப்பொழுது நிறைவு வருகிறது என்று நாங்கள் பிறகு பார்ப்போம். හැබැයි දැන් අමාරුදු හත තුන அந்த 7 வருடங்களுக்குள்ளாக මෙවන් ක්‍රිස්තියානි අය ඒ 666 යක්ෂයාගේ මුද්‍රාව ගන්න නැතුව මරණ ලබන අයගේ ආත්ම කොහෙද යන්නේ? இந்த அந்த அந்திகிறிஸ்துவினுடைய முத்திரையை எடுக்காமல் மறிக்கப்படுகிறவர்களுடைய அந்த ஆவி எங்கே போகும்? යන්න පාරාදීසයක් නැහැ. போவதற்கு பரதேசு என்று ஒன்று இல்லை. ස්වර්ගයට එක්තරලෙසින් යන්නත් බෑ. பரலோகத்துக்கு லேசாக போகவும் முடியாது. මේ පදය අනුව இந்த வசனத்தின் அடிப்படையிலே ජෙරුසලම් දේවමාලිගාවේ පූජාසනයේ යටිපැත්තේ දෙවියන් වහන්සේ ආත්ම ටික තියාගෙන ඉන්න යනවා. அதாவது அந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய பலிபீடத்திற்கு கீழாக அந்த ஆத்துமாக்களை வைத்துக் கொண்டு இருக்க போகிறார். ඉතින් ඒ පූජාසනයේ යට කාමරයක් හදයිද? அந்த பலிபீடத்துக்கு கீழே அறைகள் கட்டப்படுமா? කොහොමද මේ ආත්ම තියාගෙන ඉන්න යන්නේ? எப்படி இந்த ஆவிகளை எல்லாம் வைக்க போறார்? එතන ඉඳන් වෙන තැන් වලට ඒකට යන්න පුළුවන්ද බැරිද? அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போக முடியுமா முடியாதா? ඒව අපි දන්නේ. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. හැබැයි මෙතන අපි දකින්නේ ஆனால் இந்த இடத்துல எங்களுக்கு நாங்கள் காண்பது ඒ අවුරුදු 7 තුල දෙවියන් වහන්සේගේ වචනය උදේ සාමරණ ඒ වේද සාක්ෂිකාරයෝ தேவனுடைய வசனத்துக்காக மரிக்கிற இந்த இரத்த சாட்சிகள் ඒගොල්ලෝ පූජාසනයේ යටලු ඉන්නේ. அந்த பலிபீடத்துக்கு கீழே இருக்கிறார்கள். එතන දෙවියන් වහන්සේලා මොර ගස ඉන්නවා. அந்த இடத்துல இருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ඒ මොනවාරි විතරන්නකෝ ස්වාමීනි මේ බලන්නකෝ මුන් අපි මර ඉන්නවා මුන් හොඳට ඉන්නවා මුන්ට දෙන්නකෝ ෂොට් එක ගියාගෙන ඉන්නවා. ஆண்டவரே பாருங்க இவங்க கொன்று குவிக்கிறாங்க, எங்களுக்கு ஏதாவது செய்யுங்களே ஆண்டவரே, இப்போ இவங்களை எல்லாத்தையும் இல்லாம ஆக்குங்களே என்று இவர்கள் கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறார்கள். ඒකට පිළිතුරක් වශයෙන් ලැබෙන්නේ මොකක්ද? அதுக்கு பதிலாக என்ன கிடைக்கிறது என்றால் 11 වෙනි පදය. 11வது வசனம். ඔවුන්ගෙන් එකිනෙකාට සුදු සලුවක් දෙන ලද්දේය. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. මම ඔයගලන්ට පළවෙනි දවසේ කියලා දුන්නා. நான் உங்களுக்கு முதல் நாளிலே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். සුදු පාට සංකේත කරන්නේ දේවල් දෙකක්. அந்த வெள்ளை நிறம் 2 விதமான அர்த்தங்களை கொடுக்கும். සුද්ධකම සහ ධර්මිෂ්ඨකම. அதாவது பரிசுத்தமும் நீதியும். සලුව කියලා කියනකොට සුදු වස්ත්‍රය කියනකොට අපි සභාවන් 7 ගැන ඉගෙන ගන්නකොට මතකද? அங்கி என்று நாங்கள் பார்க்கிற நேரம் அந்த நாங்கள் 7 சபைகளை குறித்து பார்க்கிற நேரம் நாங்கள் பார்த்தோம். ධර්මිෂ්ඨ කරනු ලැබීම. அதாவது நீதிமான்கள் ஆக்கப்படுதல். ඉතින් මේකට සුදු රෙද්දක් දෙන්න දුන්නා නෙමෙයි පොරව ගනින්න කියලා. அதாவது வெள்ளை ஒரு பெட்ஷீட்டை கொடுக்கல போதிக்கு படுக்க அப்படி. ඒගොල්ලන්ව දෙවියන් වහන්සේ ධර්මිෂ්ඨ කරා. அவர்களை ஆண்டவர் நீதிமான்களாக மாற்றினார். හදිසියවත් ඔගොල්ලෝ කාට හරි සභාව ඔසවා ගන්න ලබන ඒ රැප්චර් එකේ සම්බන්ධ වෙන්න බැරි වෙලා අත්හරිනු ලැබුවා නම් நீங்க சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் நீங்கள் கைவிடப்பட்டவர்களாக இந்த பூமியில நின்று விட்டால் එහෙම වෙන්න හොඳ නැහැ. அப்படி நடக்க கூடாது. උනා කියනකො அப்படி நடந்துருச்சுன்னு நினைத்து கொள்வோமே. එකම එක chance එකයි තියෙන්නේ දෙවියන් වහන්සේ ළඟට යන්න. ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டும்தான் உண்டு தேவனிடத்திலே போவதற்கு. අන්තික්‍රිස්තුස්ගේ මුද්‍රාව ගන්න නැතුව ඉන්න ඕන. அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை எடுக்காமல் இருக்கணும். හැබැයි මෙහෙමයි. ஆனா இப்படிதான். දැන් ඔයගොල්ලන්ට යේසුස් වහන්සේ ඉන්නවා. இப்போ உங்களுக்கு இயேசு இருக்கிறார். සුදාත්මන් වහන්සේ ඔයගොල්ලෝ තුල ඉන්නවා. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ளே இருக்கிறார். සභාව තියෙනවා. சபை இருக்கிறது. වචනය තියෙනවා. வசனம் இருக்கிறது. අනිත් ක්‍රිස්තියානි අය ඉන්නවා. மற்ற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். අන්තික්‍රිස්තුස් නැහැ. அந்தி கிறிஸ்து இல்லை. දැන්ම ඔයගොල්ලන්ට අර විදියට ඉන්න බැරි නම් இப்பயே சரியாக எங்களாலே இருக்க முடியாவிட்டால் සභාව ඔසවා ගන්න පස්සේ සුදාත්මන් වහන්සේ නැහැ. උන්වහන්සේ ගියා සභාවත් එක්ක.
சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் பரிசுத்த ஆவி இந்த பூமியிலே இல்லை, அவர் போய்விட்டார் சபையோடு. යේසුස් වහන්සේ අපිත් එක්ක නැහැ. යේසුස් වහන්සේ ස්වර්ගයේ ඉඳලා මේ ලෝකෙට විනිශ්චයන යව ඉන්නවා. இயேசுவும் இந்த பூமியிலே இல்லை, அவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு நியாய தீர்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். සභාව නැහැ, අනිත් ක්‍රිස්තියානි අය නැහැ, පාස්ටර් නැහැ, ඒ මොනවත් නැහැ. சபை இல்லை, மற்ற கிறிஸ்தவர்கள் இல்லை, பாஸ்டர் இல்லை, யாருமே இல்லை. හැබැයි අන්තික්‍රිස්තුස් ඉන්නවා. ஆனால் அந்தி கிறிஸ்து இருக்கிறான். කොහොම ඕගොල්ලෝ ෂේප් වෙලා ඉඳ මන්ද. எப்படி நீங்க ஷேப்பாகி வர போறீங்களோ எனக்கு தெரியாது. ඒ නිසා විශුද්ධාත්ම වහන්සේ යේසුස් වහන්සේ සභාව ආරම්භ තියෙද්දි ධර්ම හොඳින් ජීවත් වෙලා ඔසවා ගන්න බණ්ඩ බලාගන්න. பரிசுத்த ஆவியானவர் சபை இயேசு கிறிஸ்து இவங்க எல்லாம் இருக்கிற நேரமே நாங்க எப்படியோ பரிசுத்தமாகி சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் போய்விட வழி பார்க்க வேண்டும். අද අත්හරින්න ලැබුවා නම් தப்பி தவறி கைவிடப்பட்டு விட்டால் එකම වැඩේ අර මුද්‍රාව ගන්න නැතුව ඉන්න ඕනේ. ஒரே ஒரு வழி அந்த முத்திரையை எடுக்காமல் இருக்க வேண்டும். හැබැයි අන්තික්‍රිස්තුස් අල්ලයි. ஆனா இப்படியோ அந்தி கிறிஸ்து பிடித்து விடுவான். අල්ලගෙන ගිහින් මතදේ. எப்படியோ பிடித்து கொண்டு போய் எப்படியோ எங்களை துன்புறுத்துவான். නියපොතු එහෙම එතලා ගයි. அந்த நகை எல்லாம் ஒன்னொன்னா கலட்டுவான். මාර මාර දේවල් කරයි. பயங்கர பயங்கர காரியம் எல்லாம் செய்வான். මේ සුදාත්ම වහන්සේ වල බලය දෙන්න. සුදාත්ම වහන්සේ නෑ. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தாங்குவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை. යේසුනේ මට උදව් කරන්න. இயேசுவே எனக்கு உதவி செய்யும். යේසුස් වහන්සේ නෑ. இயேசு இல்லை. ඔබට යාත්‍ය කරගන්න. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். යාත්‍ය කරන්න කවුරුද? ஜெபிக்கிறதுக்கு யாரும் இல்லை. හරිද? ඒ නිසා කොහොමද ඔහොම ඉඳලා මරණ කියපු අන්තිමට நாங்க அப்படியே இருந்து செத்துட்டோம் வைங்களே. ඒත් அப்படி இருந்தும் යේසුස් වහන්සේගේ මනාලිය වෙන්න බෑ. இயேசுனுடைய மனவாட்டியாக மாற முடியாது. ඒක සභාව ඔසවා ගන්නවත් එක්කම ඒ කේස් එක ඉවරයි. சபை எடுத்துக்கொள்ளப்படுவதோடு அந்த சம்பவம் முடிந்து விட்டது. තේරෙනවද? ඔසවා ගන්න ලබනකම් ඉන්න ක්‍රිස්තියානි අය විතරයි යේසුස් වහන්සේගේ මනාලිය. அந்த எடுத்துக்கொள்ளப்படும் வரை இருக்கிற கிறிஸ்தவர்கள் தான் இயேசுடைய மனவாட்டியாக மாற முடியும். ඉතින් මේ අය මරණම මේ අයගේ ආත්මෝ වේදනකට කෑගහනවා. இவர்கள் மறித்த பின்னர் அவர்களுடைய ஆத்துமாக்கள் அந்த அவர்களுடைய ஆவிகள் அந்த பூமியிலிருந்து கூக்குரலிடும். ඒගොල්ලන්ට දෙනවා ධර්මිෂ්ඨකම හරි කමක් නැහැ කියලා. அவர்களுக்கு பரவாயில்லை என்று ஆண்டவர் அவர்களுக்கு நீதி நங்கியை கொடுக்கிறார். හැබැයි ඔවුන් ලෙසම මරණ ලබන්නට සිටිනා වූ ඔවුන්ගේ හවුල් මෙහෙකරුවන්ගේද සහෝදරයන්ගේද ගණන සම්පූර්ණ වන තුරු තව ස්වල්ප කාලයක් නවතින්න කියා ඔවුන්ට කියලා ලද්දේය. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாறும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. දැන් මම කියන්නම් සරලව මොකක්ද මේ කතන්දරය කියන්නේ. இப்போ சுருக்கமாக சொல்கிறேன், இது என்ன கதை? දැන් මේ යේසුස් වහන්සේව පිළිගත්තට இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு හරි විදියට ජීවත් වුනේ නැති අය අන්තිමට අවුරුදු 7 ඉඳ වෙනවනේ. இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் இந்த கடைசி காலத்துல இருக்க வேண்டும் தானே. இயேசு சபையை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படாதவர்கள் அந்த 7 வருஷம் இருக்க வேண்டும் அல்லவா? ஏ අය අන්තිමට අන්තික්‍රිස්තුස් විසින් මරණ ලබනවා. அவர்கள் அந்திகிறிஸ்துவினாலே கொல்லப்படுவார்கள். ඒ අයගේ ආත්මය පූජාසනයේ යට ඉඳගෙන දෙවියන් වහන්සේට කෑ ගහනවා. அந்த பலிபீடத்தின் கீழ் இருந்து அவருடைய ஆவி அப்படியே கூக்குரலிடும். දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ? ஆண்டவர் என்ன சொல்வார்? උඹලව ධර්මිෂ්ඨ කරන්න நான் உங்களை நீதிமான்களாக்குகிறேன். හැබැයි ඔය අවුරුදු 7 ඉවර වෙනකම් තව උඹලා වගේ මරණ ලබන්න තව ඉන්නවනේ. ஆனால் இந்த 7 வருடம் முடியும் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பேர் கொலை செய்யப்பட வேண்டி இருக்கிறது தானே. ඒ අයත් මරණ ලබලා උඹලත් එක්ක ඒ ගණන සම්පූර්ණ වෙනකම් ඔහොම ඉඳහල්ලා කියලා කියනවා. அவர்களும் கொல்லப்பட்டு இந்த எண்ணிக்கை முழுமையாகும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று. ඒක තමයි පස්වෙනි මුද්‍රාව. அதுதான் 5வது முத்திரை. තේරෙනවද? புரிகிறதா? දැන් 6වෙනි මුද්‍රාව කියන්නම් බලන්න මාර වැඩක්. இப்போது 6ஆம் முத்திரையை குறித்து பாருங்கள். ஒரு பயங்கரமான ஒரு விடயம் நடக்கிறது. උන්වහන්සේ 6වෙනි මුද්‍රාව කැඩු කල මම දුකිමි මහත් වූ භූමිකම්පාවක් විය සූර්යා කේශ කම්බලයක් මෙන් කළු විය මුළු හදද ලේමෙන් විය අත්තික ගසක් තද සුළඟකින් සෙලවි එහි අකාල ඵල වැටෙන්නක් මෙන් ආසේ තාරකා පොළොව පිට වැටුණේය. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது.
சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் இரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. කියන්නේ ඔය අවුරුදු 7 තුන සිදු වෙන්න යන ඊළඟ කාරණේ මොනවාද? அதாவது இந்த 7 வருடங்களுக்குள்ளாக இந்த பூமியில நடக்க போற காரியங்கள் என்ன? දැනට මුද්‍රා 4ක් කඩනකොට இப்பொழுது 4 முத்திரைகள் உடைக்கப்பட்ட பின்னர் ලෝකේ ජනගහනයෙන් 25ක් ඉවරයි. அந்த பூமியில இருக்கிற ஜனத்தொகையிலே 125% அழிக்கப்பட்டு விட்டது. පස්වෙනි මුද්‍රාව කඩනකොට අර යේසුස් වහන්සේ වෙනුවෙන් ඒ අන්තික්‍රිස්තුස්ගේ මුද්‍රාව ගන්න නැති අයගේ මරණය ගැන කියනවා. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த முத்திரை எடுக்காமல் இருக்கிறவர்களுடைய மரணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. දැන් 6 වෙනි මුද්‍රාව කඩනකොට இப்பொழுது 6ஆம் முத்திரை உடைக்கப்படுகிற நேரம் අන්තික්‍රිස්තුස්ගේ පාලනයේ මේ ලෝකෙ වෙන්න යන සමහර ස්වභාවික දේවල් ඉදෙවන් මහස කියනවා. அந்த கிறிஸ்துவுடைய காலகட்டத்திலே இந்த பூமியிலே இயற்கையாக நடக்க போகிற சில விடயங்களை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. පළවෙනි එක මොකක්ද දන්නවද? முதலாவது என்ன தெரியுமா? මහත් වූ භූමිකම්පාවක් විය. மிகவும் ஒரு பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. භූමිකම්පාවන් ලෝකෙ නිතරම එනවා. பூமி அதிர்ச்சி உலகத்திலே அடிக்கடி வருகிறது. හැමදාම සමහර තැන්වල භූමිකම්පාවන් එනවා. ஒவ்வொரு நாளும் பூமி அதிர்ச்சிகள் வருகிறது. දැන් 2004 ඇති වුණු භූමිකම්පාවක් නිසා තමයි දෙසැම්බර් 26 සුනාමි ආවේ. இப்ப 2004வது வருஷத்திலே வந்த ஒரு பூமி அதிர்ச்சி நிமித்தமாக தான் டிசம்பர் 26ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு சுனாமி வந்தது. මේ භූමිකම්පාව මේ ලෝකෙට මීට කලින් ආපු නැති විදිහේ විශාල භූමිකම්පාවක්. இந்த பூமி அதிர்ச்சி இதுவரை இந்த உலகம் காணாத ஒரு மிக பெரிய ஒரு பூமி அதிர்ச்சியா இருக்கும். එවන් භූමිකම්පාවක් අද වෙනතුරු මේ ලෝකෙට ඇවිල්ලා නැහැ, මතක තියාගන්න. அப்படிப்பட்ட ஒரு பூமி அதிர்ச்சி இந்த நாள் வரைக்கும் இந்த பூமிக்கு வரவில்லை. හිතලා බලන්න කොහොම භයානක දෙයක් මේ ලෝකෙ සිදු වෙයිද? எப்படி ஒரு பயங்கரமான ஒரு காரியம் இந்த பூமிக்கு நடக்க போகிறது කියනවා சொல்லப்படுகிறது. சூர்யா கேஷ கம்பளයක් මෙන් කළු විය. அந்த சூரியன் ஒரு கருப்பு ஒரு கம்பளி போல ஒரு மாறுமா, கருத்து நிறமாய் மாறுமா. ඉතලා හිතලා ලෝකේ සමහර තැන්වල ඔය සූර්ය ග්‍රහණය කියන එකක් සිදු වෙනකොට සමහර වෙලාවට ඔය වගේ අඳුරු එනවා. இந்த சூரிய கிரகணம் என்று சொல்வார்கள். அப்படி வருகிற நேரம் அந்த கருப்பு நிறமாக மாறும். ලොකු භූමිකම්පාවක් එක්ක ඉර පේන්නේ නැති වෙන්න යනවලු. ஒரு பெரிய ஒரு பூமி அதிர்ச்சியோடு இந்த சூரியன் காணாமல் போய்விடும். මොන තරම් භයානක තත්ත්වයක් මේ ලෝකේ ඇති වෙලා ඇද්ද හිතලා බලන්න. எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நிலை இந்த பூமிக்கு வருகிறது என்று பாருங்கள். හදලේ වගේ වෙන්න යනවලු. இந்த சந்திரன் ரத்தமாக மாற போகிறதாம். අනේ මේක 6 වෙනි මුද්‍රාව කඩනකොට இது 6ஆம் முத்திரை உடைக்கப்படுகிற நேரம் நடக்கிற விஷயம். ඉතින් ඔය දැන් ඊට කලින් එන ඔය හදලේ වෙන ඒවා අල්ලගෙන අන්න දැක්කද? හදලේ වුණා අර බ්ලඩ් මූන් ආවා මේ බ්ලඩ් මූන් ආවා කියලා අමාරු පිස්සුනට. இப்ப இந்த சூரியன் இந்த சந்திரன் சிகப்பா ஆகிறத வைத்து நிறைய பேர் சொல்லுகிறார்கள், இது அந்த பிளட் மூன் வந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். එක දවසක් ඔන්න බ්ලඩ් මූන් එනවා කියලා කිව්වා. இப்போ ஒரு நாள் சொன்னார்கள் இந்த பிளட் மூன் வர போகிறது என்று. එදා මම ටිබේරියස් වල அப்ப நான் திபேரியாஸ்ல හද දිහා බලන් ඉන්න ඉස්රායෙල් වල ඉඳගෙන මම දැන් බලන් ඉන්නවා හද දිහා. ගලිලේ ඉඳගෙන මම බලන් ඉන්නවා. இப்போ கலிலேயாவுல இருந்து நான் சந்திரனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். රතු වෙනවා ලේ වෙනවා කිව්වනේ. அது சிகப்பாக மாறும் என்று சொன்னார்கள் தானே. මාත් මේ බැලුවා රතු වෙන්නේ. நானும் பார்த்தேன் அது சிகப்பா மாறுற மாதிரியே இல்ல. වෙනකම් බැලුවා හද අරේ නම් උඩට එනකම් මම බලන් හිටියා නෑ ලේ පාට වෙන්නේ. சந்திரன் அங்க இருந்து மேல வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தேன், அது சிகப்பா மாற மாதிரியே இல்ல. මම නිදාගත්තා. நான் போயிட்டு தூங்கினேன். අවුවද මම අනිත් කඩින් එහුනේ මම නිදාගත්තේ පස්සේ කම හද දැක්කද රතු වුණාද? அப்ப நான் மத்தவர்கிட்ட கேட்டேன், நான் தூங்குனதுக்கு அப்புறம் நீங்க வேற பாத்துட்டு இருந்தீங்கன்னா சிகப்பா மாறிச்சா? නෑ ඇමරිකාවෙන් මට පණිවිඩයක් ලැබුණා. එහෙම බලනකොට නම් රතු පාට වෙනවා. அப்ப அமெரிக்காவுல இருந்து ஒரு செய்தி வந்துச்சு, அமெரிக்காவுல இருந்து பார்க்குற நேரம் சிகப்பா இருந்துச்சு. ඉතින් දෙයනේ අද මිනිස්සු බුරුවට ජෝගි නටනවා. இப்ப ஜனங்கள்
ஒரு விதமா பைத்தியம் ஆடுறாங்க. මෙතන වෙන සිද්ධිය වෙනකොට இந்த சம்பவம் நடக்கிற நேரம் මුළු ලෝකෙටම හද පේන්නේ රතු ලේ වගේ. முழு உலகத்துக்குமே சந்திரன் தெரிவது சிகப்பு நிறமாக. තේරෙනවද? භයානක දෙයක්. ஒரு பயங்கரமான ஒரு விடயம். ඊළඟදී මොනවද දන්නවද කියන්නේ? அடுத்து என்ன தெரியுமா சொல்லப்படுகிறது? තාරකා වැටෙනවා කියනවා නේද? இந்த நட்சத்திரங்கள் விழுகிறது என்று சொல்கிறார்கள் தானே. ඒ වෙනවනම් නෙවෙයි උල්කාපාත. அது வேற எதுவும் இல்லை, එරි නක්ෂත්‍රය. ஏரி நட்சத்திரங்கள். දැන් අදට උල්කාපාත අභ්‍යවකාශයෙන් මේ පෘථිවියට එනවා. இப்பொழுது கூட அநேக இந்த மாதிரியான எரி நட்சத்திரங்கள் விழுகிறது. கற்கள் ඒ விழுகிறது. ඇවිල්ලා ඔක්සිජන් සමග ගැටුණාම அவைகள் அந்த ஆக்சிஜனோடு கலந்த பின்னர் ඒවා පත්තු වෙනවා, ගිනි ගන්නවා. அவைகள் அப்படியே எரிய ஆரம்பிக்கிறது. ඒව වැටෙනකොට තමයි අපිට අර නිකම් මේ අර මොකද්ද මේ මොකද්ද ඒවට කියන්නේ මේ ෂූටින් ස්ටාර් කියන්නේ වාල් නක්ෂත්‍රය කියන සුළු සිංහලද වල්ගාතරු කියලා අපි කියන්නේ. அதுக்கு தான் வால் நட்சத்திரம் என்று சொல்லுவோம். වල්ගාතරු ඒකේ වලිගෙත් නැහැ, තරුවකුත් නෙවෙයි. அதுக்கு வாலும் இல்ல, அது நட்சத்திரமும் இல்ல. ඔය ගල් මේ පෘථිවිය තුරට ආවයින් පස්සේ ඔය ඔක්සිජන් සමග ගැටලා ගින්න අරගෙන වැටෙනවා. அது அப்படியே அந்த ஆக்சிஜனோடு கலந்த பின்னர் அந்த கற்கள் அப்படியே எரிந்து கீழே விழுகிறது. සමහරවිට මේ ගල් හරි විශාල ගල් නම් அந்த கற்கள் ஒரு பெரிய கல் ஆகியிருந்தால் පත්තු වෙලා ඉවර වෙන්නේ ඉස්සෙල්ලා පොළවේ වැටෙනවා. அவைகள் எரிவதற்கு முன்னர் அப்படியே பூமிக்கு விழுந்து விடும். එරින්ද මුඩිවණය මුන්නර භූමියේ විழும். එතකොට තමයි ලොකු ක්‍රේටර් කියලා කියන්නේ වලක් වගේ හැරෙනවා. அப்ப அதுக்கு தான் ஒரு பெரிய ஒரு குழி மாதிரி அப்படியே அந்த இடத்துல அது வரும். ඒ වගේ සමහර ඒ කාලේ වැටලා තමයි ඩයිනෝසෝර්ලා නැති වුනේ. அப்படி விழுந்து தான் இந்த டைனோசர் எல்லாம் இல்லாம போனது. ඒ වගේ එකක් වැටලා තමයි ලෝකේ පෞඩ සම්පූර්ණ සෝදම් ගොමොරන් විනාශ වුනේ. அப்படிதான் அந்த சோதோம் குமாரா எல்லாம் இல்லாமல் போனது. ඉතින් මේ සැරේ මොනවද වෙන්නේ යන්නේ? இப்ப இந்த முறை என்ன நடக்க போகிறது? අත්තිකදා ඔල්ලනකොට ඒ අත්තිකදෙනි වැටෙන්නේ. இந்த அத்தி மரத்தை இப்படி ஆட்டுகிறனா அத்தி அந்த பழங்கள் விழுந்த அன்னைக்கிலே ඒ වගේ උල්කාපාත වර්ෂා එන්න යනවලු. அப்படி இந்த மாதிரியான எரிக்கற்கள் வந்து இந்த பூமிக்கு விழுமா? 1997 ජනවාරි මාසේ 21 වෙනිදා 1996வது ආண்டு ජනවාරි 26 21 අර උල්කාපාත වර්ෂාවක් ඇట్లా මතකද පත්තරවල දාලා තිබ්බා. ඔය මේ චීනේ හොංකොං වල බැංකොක් වල එහෙම ඉඳලා මිනිස්සු දැක්කා කියලා. அந்த சீனாவிலே பேங்காக்கிலே இந்த மாதிரியான நாடுகளில் இருந்து நிறைய பேர் கண்டார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். ஞாபகம் இருக்குதா? මේ වගේ ලෝකෙට වැටෙන්න இப்படி பூமிக்கு விழப்போகிறது. පුදුම රශ්මියක් එන්න යන්නේ. ஒரு பயங்கர ஒரு வெப்பம் இந்த பூமிக்கு வரப்போகிறது. දැන් 14 වෙනි පදේ බලන්න. இந்த 14வது வசனத்திலே பாருங்கள். අකුලන ලද පොතක් මෙන් අහස පහ කරන ලද්දේ සියලු කඳුද දිවයින්ද ස්වර්ගීය ස්ථානවලින් පහ කරන ලද්දේ. வானமும் 14வது வசனம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. මේ අහස අකුලනවා කියලා කියන්නේ මොනවද දන්නවද? அந்த வானம் சுருட்டப்பட்டது போல என்று சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா? මේ පෘථිවිය ඉහළ තියෙනවා ඕසෝන් පටලය කියලා පටලයක්. இந்த பூமிக்கு மேலாக ஓசோன் படலம் என்று ஒரு படலம் இருக்கிறது. තනිකර ඔක්සිජන් වලින් පිරිච්ච පටලයක්. இந்த ஆக்சிஜனாலே நிறைக்கப்பட்ட ஒரு படலம். ඉතින් කිරු කිරණ මේ පොළොවට වදිනකොට இந்த பூமியை நோக்கி இந்த சூரிய கதிர்கள் வருகிற நேரம் මේක හරහා තමයි එන්නේ. அவைகள் மூலம் அதன் ஊடாகத்தான் அது பிரயாணிக்கும். ඒක තියෙන නිසා අපිට අඩුවට වැදෙන්නේ. அதனால அந்த படலம் இருப்பதனாலே அந்த சூரிய கதிர்கள் அதனுடைய வெப்பம் எங்களுக்கு குறைவாக தான் வருகிறது. දැන් මොනවද වෙලා තියෙන්නේ? இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது? මේ ලෝකෙන් මේ නිපදවන කාබන් ඩයොක්සයිඩ් කියන වායුව නිසා இந்த கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லப்படுகிற இந்த பூமியிலே உருவாகிற இந்த வாயு மூலமாக ඒ විතරක් නෙවෙයි සමහර විවිධාකාර මේ කෙමිකල්ස් ඒකට රසායන ද්‍රව්‍යයන් නිසා அதே போல अनेक ரசாயன இந்த திரவியங்களினாலே ඔය ඕසෝන් පටලේ ගොඩක් තැන්වල තව් ඇති වෙලා තියෙනවා, හිල් ඇති වෙලා තියෙනවා. இந்த ஓசோன் படலத்திலே अनेक இடங்களிலே துவாரங்கள் வர ஆரம்பித்து விட்டது. ඒවා අස්සෙන් ඔය කිරණ එනකොට පොඩ්ඩක් සැරට වදින්නේ. அந்த துவாரங்கள் வழியாக இந்த ஒளி அந்த வெப்ப கதிர்கள் வருகிற நேரம் கொஞ்சம் பயங்கரமாக அந்த சூடு இருக்கும். ඒ නිසා පොළොව දැන් ඉස්සරට වඩා රාශිය ඔකට කියනවා ග්ලෝබල් වෝර්මින් කියලා. இப்போ
முந்தி இருந்ததை விட இப்பொழுது பூமி அதிக வெப்பநிலைக்கு மாறிவிட்டது. එනිසා තමයි ගොඩක් අයිස් කඳු දැන් තියෙන්නේ. இதனாலே தான் अनेक இந்த ஐஸ் இந்த மலைகள் எல்லாம் உருக ஆரம்பித்து விட்டது. ඒ වගේ අයිස් කඳු දියවෙලා ලොකු අයිස් කැලක් පායලා ඉන්න තමයි இப்படி பெரிய ஒரு ஐஸ் ஒரு மலை அப்படியே கரைந்து வந்துதான் අප්‍රේල් 14 1914 ටයිටැනික් කියන නැවට වැදුනේ. ඒප්‍රල් 14 1912 ආண்டு 1912 1912 ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி டைட்டானிக் என்ற கப்பலில் மோதி அந்த கப்பல் விபத்துக்குள்ளானது அதனால் தான். அதுக்கு இப்போ என்ன தெரியுமா நடக்க போகிறது? ஓசோன் படலம் එහෙන් පිටින්ම නැති වෙනවා. அந்த ஓசோன் படலம் அப்படியே இல்லாமல் போக போகிறது. එතකොට මොනවද වෙන්නේ? அப்ப என்ன நடக்கும்? මේ ලෝකයේ අයිස් සේරම දිය වෙන්න ගන්නවා. இந்த பூமியில இருக்கிற அவ்வளவு ஐஸும் அப்படியே அந்த பனி கற்களும் அந்த பனி பாறைகளும் அப்படியே உருக ஆரம்பிக்க போகுது. උතුරේ ආර්ටික් දකුණේ ඇන්ටාර්ටික් දිය වෙන්න යනවා. அது ஆர்டிக் அண்டார்டிக் போன்ற இந்த கண்டங்களில் இருக்கிற எல்லா பனிகளும் அப்படியே உருக போகுது. එතකොට මේ මුහුදු මට්ටම ඉහළට යන්න යනවා. இந்த கடல் மட்டம் அப்படியே அதிகரிக்க போகிறது. දූපත් එතකොට වැහෙන්න යනවා. இந்த தீவுகள் எல்லாம் அப்படியே மூட போகிறது. මාලදීව ඉන්නකොට උඩ அந்த மாலத்தீவு அப்படியே இல்லாமல் போய்விடும். බංගලාදේශ ඉවරයි. பங்களாதேசம் அப்படியே இல்லாமல் போய்விடும். හරිද? මොරීෂියස් ඒවා එහෙම ඉවරයි. දූපත් ඉවරයි. ලංකාවට මොනවා වෙයිද වන්ද? இலங்கைக்கு என்ன நடக்கும் தெரியாது. හරිද? ඔක්කොම නෝරට වෙලා ඉන්න වෙයි. මීගම නැති වෙයි. நீர்வளமெல்லாம் இல்ல. இங்க எல்லாம் கண்டிக்கு தான் வர வேண்டி வரும். මුළු ලෝකෙම උෂ්ණය දරා ගන්න බැරි වෙනවා. முழு உலகமும் இதனுடைய இந்த பூமியுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் இருக்கும். ඔය උල්කාපාත වර්ෂාව නිසා இந்த மேலிருந்து விழுகிற இந்த எரிகற்களின் நிமித்தமாக විදුලි බල නැති වෙනවා. இந்த மின்சாரம் இல்லாமல் போய்விடும். ඒ නිසා ශීතකරණ වැඩ කරන්නේ නැහැ. මේ මොකද්ද මේ ශීතකරණේ වායු සමීකරණය කිරීම කරන්න බෑ. அதே போல இந்த ஏசி எல்லாம் வேலை செய்யாமல் போய்விடும். ඒ නිසා அதனாலே සල්ලිකාරයෝ මොනවද කරන්නේ කියලා බලන්න. இந்த பணக்காரங்க என்ன நடக்கும் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். පොළවේ රජවරුද උත්තමයෝද සේනාපතියෝද ධනවන්තයෝද බලවන්තයෝද සියලු දාසයෝද නිර්දාසයෝද කඳුවල ගුහාවල පර්වතවල සැඟවුණෝය. ඔහු කඳුවලටත් පර්වතවලටත් කතා කොට අප පිට වැටි සිංහාසනයේ වැඩ ඉන්න තැනන් වහන්සේගේ මොහොන ඉදිරි එනොත් බැටළුපටවාණන්ගේ උදහසිනොත් අප ගලවා ගන්න මක්නිසාදුන් වහන්සේගේ උදහසේ මහත් දවස පැමිණුණ බැවින් සිටින්ට පුළුවන් කාටදයි කීවෝය. 15வது வசனம். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மனைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மனைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். தனமத்தும் சீரமுதினான දැන් තේරෙනවා. இப்போ பணக்காரர் எல்லாருக்கும் இப்ப தெரிய வருகிறது. ஐசியார கிறிஸ்டியானியோ කියපුවා ඇත්තනේ. கிறிஸ்தவர்கள் சொன்னது உண்மைதானே. දේශනා කරානේ ඔය. பிரசங்கித்தார்கள் தானே. අපි නෙකියුවේ උන් බොළඳයි කියලා. நாங்க தானே சொன்னோம் அவங்க பைத்தியக்காரர்கள் என்று. අපි හිතුවනේ විද්‍යාවට විරුද්ධවයි උන් කතා කරන්නේ කියලා. நாங்கள் சொன்னோம் தானே இவர்கள் விஞ்ஞானத்துக்கு எதிராக பேசுகிறார்கள் என்று. දැන් උන් කියපු දේවල් ඇත්තනේ නේද? அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே. මේවා විද්‍යාවෙන් මේ තීරුම් ගන්න බැරි දේවල් නෙමෙයි වෙන්නේ. இவைகள் எல்லாம் விஞ்ஞானத்திலே கண்டுபிடிக்க முடியாத விடயங்கள் தானே இதெல்லாம் நடக்குது. අපිට දරා ගන්න බෑ. எங்களால தாங்க முடியாது. අයියෝ රස්නේ. ஐயோ வெப்பம். ஏசி නෑ. ஏசி இல்லை. ඉතින් පුළුවන් තරම් උඩට කඳු වලට යනවා. මොකද කඳු වලට නගින්න සීතලයිනේ කියලා. இப்போ முடிந்த அளவு மலைகளுக்கு ஏற ஆரம்பிப்பார்கள். காரணமாக ஏற குளிரா இருக்கும் என்று. කඳු වලට ගිහින් ගුහාවන් ආසන්න වෙනවා. அப்ப அந்த மலைகளுக்கு ஏறி அந்த குகைகளுக்குள்ளாக நுழைவார்கள். ඒවයින් ඉන්න බෑ. அங்கேயும் இருக்க முடியாது. රස්නේ. பயங்கர வெப்பம். ඕසෝන් පටලේ නෑ. ஓசோன் படலம் இல்லை. දැන් මොනවද වෙන්නේ? இப்பொழுதே நடக்கிறது. අයියෝ අපි මැරෙන්න ඕනේ. ஐயோ நாங்கள் சாக வேண்டும். මරණය හොයනවා මැරෙන්නේ. அவர்கள் சாவை தேடுவார்கள் ஆனால் அவர்களுக்கு சாவு கிடைக்காது. මැරෙන්න ආසා කරනවා මරණය ඉන්නේ.
அவர்கள் சாக முயற்சிப்பார்கள், ஆனாலும் அவர்களுக்கு அந்த மரணம் கிடைக்காது. භයානක කාලයක් එනවා ඒ අවුරුදු 7 තුළ. அந்த 7 வருடங்களுக்குள்ளாக ஒரு பயங்கரமான ஒரு காலம் வரும். ඊළඟ සැරේ මම උගන්වන්න යනවා. அடுத்த முறை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். 7 වෙනි මුද්‍රාව කඩන්න ඉස්සෙල්ලා 7வது முத்திரை உடைக்கப்படுவதற்கு முன்னர் 7 වෙනි පරිච්ඡේදයේ ලස්සන දෙයක් සිදු වෙනවා. அந்த 7வது அதிகாரத்திலே ஒரு அழகான ஒரு விஷயம் நடக்கிறது. යුදෙව්වන් පිළිබඳව දෙයක් ඒ අවුරුදු 7 තුළ මොකද්ද වෙන්නේ යන්නේ? யூதர்களை குறித்து அவர்களுக்கு அந்த 7 வருட காலத்திலே என்ன நடக்க போகிறது? දානියෙල් 9 වෙනි පරිච්ඡේදයේ ඉඳන් ඔයගලන්ට දේවල් පෙන්වන්න යනවා. தானியேல் 9வது அதிகாரத்திலே இருந்து நான் சில விஷயங்களை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். අද අපි ඉගෙන ගත්ත දේ මොකක්ද දෙවියන් වහන්සේ අපෙන් බලාපොරොත්තු වෙන්නේ? இன்று நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களிலிருந்து ஆண்டவர் என்ன எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்? මේවා දැන ගැනීම සඳහා පමණයි. இவைகளை அறிந்து கொள்வதற்காக மாத்திரமே. සභාව ඔසවා ගන්න ලැබුවායින් පස්සේ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் ඔය එක එක මුද්‍රා යේසුස් වහන්සේ කඩනකොට ஒவ்வொரு முத்திரைகளாக இயேசு உடைக்கிற நேரம் මේ ලෝකෙ සිදු වෙන්න යන භයානක දේවල් இந்த பூமியில நடக்க போகிற அந்த பயங்கரமான விஷயங்கள் මොකක්ද කියලා අපි දැනගෙන என்ன என்று நாங்கள் அறிந்து கொண்டு කොහොම හරි අපි සභාව ඔසවා ගන්න ලබනවත් එක්ක යන්න බලන්න. நாங்கள் எப்படியாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதோடு நாங்கள் எப்படியாவது போய்விட வழி பார்க்க வேண்டும். කරුණාකරලා ඔය එක එක්කෙනා උගන්වන්නේවා බලලා රැවටෙන්න එපා. இந்த ஒவ்வொருவரும் கற்றுக் கொடுப்பதை பார்த்து நீங்கள் அவைகளுக்கு ஏமாற வேண்டாம். මේ දේවල් දැන් සිදු වෙනවා. இப்பொழுது இவைகள் நடக்கிறது. දැන් සිදු වෙන ඒවල් සීනි බෝල. இப்போ நடக்கிற விஷயங்கள் சும்மா இனிப்பு பண்டங்கள் போல. ඒ අවුරුදු 7 වෙන්න යන දේවල් එක බලනකොට அந்த 7 வருட காலங்களில் நடக்க போகிற காரியங்களோடு பார்க்கிறேன். අනුශාසනට අවවාද දෙනවා. ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார், අනුශාසනා දෙනවා. ஆலோசனை கொடுக்கிறார். උන්වහන්සේ තුල හරි විදිහට හිටගෙන ஆண்டவருக்குள்ளாக சரியாக நாங்கள் இருந்து අපි ඔසවා ගන්න ඕනේ. நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். නැගිට සිට ආඥා කරනවා. நாங்கள் எழுந்திருந்து ஜெபிப்போம்.